ஊடகம் என்பது என்னை பொறுத்தவரையிலே ஒரு தொழிலாக நான் கருதி ஊடகத்துள்ளே வரவில்லை. ஊடகம் என்பது ஒரு மிகப்பெரிய கனவு, ஒரு மிகப்பெரிய வெறி. அது வெறி உள்ளவர்கள் மட்டும்தான் ஊடகத்துக்குள்ளே வர முடியும். என்னை பொறுத்தவரையிலே நான் கொழும்பு 12 வாழை தோட்டத்திலே பிறந்தவன். எங்களுடைய பின்புலம் வியாபாரத்தை, வர்த்தகத்தை மையமாக கொண்ட ஒரு பின்புலம். அதிலே இருந்து ஊடகத்துக்குள்ளே வந்து இந்த அளவு வர முடியும் என்றால் எல்லாவற்றுக்கும் முதல் காரணம் உங்களுடைய எண்ண ஓட்டமும் தன்னம்பிக்கையும் சரியாக இருக்க வேண்டும். அந்த 2 விடயங்களும் சரியாக இருந்தால் அதை நாங்கள் சொல்வோம் என்றால் நியத்து சரியாக இருக்க வேண்டும். எண்ணங்கள், if your intentions are good, the Almighty will take you to the dreams. அதாவது உங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருந்தால் உங்களுடைய அடைவு மட்டத்தை தீர்மானிக்க வேண்டியது அந்த ஏக இறைவன் தான். அதே போன்று உங்களுக்கு பின்னால் ஊடகத்துறைக்கு வருபவர்கள் மிக பரந்தளவிலே அவர்களுடைய கடின உழைப்பை இதற்குள்ளே வழங்க வேண்டும். கடின உழைப்பு என்று வரும்போது எல்லா விதமான விடயங்களையும் ஊடகத்துறையை சார்ந்தவர்கள் கற்றுத்தேர வேண்டும். வாசிப்பு என்பதும் தேடல் என்பதும் மிக அதிகமாக இருக்க வேண்டும். தேடல் எப்பொழுது நிற்கின்றதோ அன்று அவர் மரணித்தவராகி வருகின்றார். காலங்கள் மாற மாற விஷயங்கள் உலகத்திலே தொழில்நுட்ப ரீதியாகவும் இணைய ரீதியாகவும் மாறிக்கொண்டிருக்கும் போது நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டு அதிலே அப்டேட்டடாக அதனை தேடி படிக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் ஊடகவியலாளர்கள் எனப்படுபவர்கள். இந்த ஊடகத்துறைக்குள்ளே வர எத்தனைத்திருக்கும் அத்தனை பேருக்கும் நான் கூறும் ஒரு மிக முக்கியமான விடயம் உங்களுடைய மொழி ஆளுமை. மொழி ஆளுமை என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அந்த மொழி இல்லாமல் உங்கள் ஊடகத்திலே எந்த ஒரு விடயத்தையும் முன்னெடுத்து செல்ல முடியாது. மொழி என்று வரும்போது தமிழ் மொழி மாத்திரமல்ல, ஆங்கில மொழியிலே ஒரு அளவு புலமை இருக்க வேண்டும். எங்களுடைய சகோதர மொழி சிங்கள மொழியிலே உங்களுக்கு புலமை இருக்க வேண்டும். முடிந்தால் இன்னும் 2 மொழிகளை கற்க வேண்டும் என்பதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்ளும் ஒரு சிறு வழிகாட்டல். அது பின்னாட்களிலே மிகப்பெரிய உதவியை உங்களுடைய கரியரை, உங்களுடைய இந்த துறையை மேம்படுத்திக் கொண்டு செல்லும் போது உங்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படும் விடயங்கள். இதிலே உங்களுக்கு இன்ஃபுளுசர்ஸ் ஆக, அதாவது நீங்கள் இன்று இருக்கக்கூடிய தென்னிந்திய தொலைக்காட்சிகளில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர்களையும் தயவு செய்து உங்களுடைய கைடாக, இன்ஃபுளுசர்ஸ் ஆக தயவு செய்து எடுக்க வேண்டாம் என்பது என்னுடைய மிக தாழ்மையான வேண்டுகோள். அதன் அடிப்படையில் தான் உங்களுக்குள்ளே அந்த சோ என்று அந்த சுத்துவது அதுக்காகத்தான். அதற்குள்ளேயே ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் உங்களுக்குரிய அந்த மொழியிலே இருக்கக்கூடிய ஆளுமை இல்லை, வொகாபுலரி பவர் இல்லை என்பார்கள். அது அவர்களிடத்திலே இல்லை. ஆனால் எங்களுடைய அறிவிப்பாளர்களிடத்திலே மிக அதிகமாக இருக்கிறது. அதை எங்களுக்கு அந்த வழிமுறையை காண்பித்து தந்த எங்களுடைய மூத்த ஒளிபரப்பாளர்கள் திரு BH அப்துல் ஹமீத் அவர்களாக இருக்கலாம், ARM ஜிப்ரியாக இருக்கலாம், இது போன்ற பெரிய ஜாம்பவான்களை பார்த்து வளர்ந்தவர்கள் நாங்கள். அதில் நாங்கள் பெருமைப்பட வேண்டும். இந்த ஜாம்பவான்கள் இன்றும் உலகம் முழுக்க சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள், இந்த துறையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் பின்பற்ற விரும்புபவர்கள் மிக இந்த துறையிலே ஒரு மிகப்பெரிய சாதனை செய்தவர்களாக இருக்க வேண்டும். எனவே மொழி என்பது மிக முக்கியமான விடயம். ஆளுமை என்பது, பர்சனாலிட்டி என்பது மிக முக்கியமான விடயம். என்னுடைய ஊடக அனுபவத்திலே நான் எக்கச்சக்கமான பேரை நேர்காணல் இன்டர்வியூ செய்திருக்கிறேன். அங்கே வருபவர்கள் ஒரு இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ணுவது எப்படி என்பதே தெரியாமல் வரும்போது அவர்களுக்கு ஊடகத்திலே நிச்சயமாக இடம் கொடுக்க முடியாது. எனவே உங்களுடைய ஆளுமை என்பது ஒரு இன்டர்வியூவை எப்படி முகம் கொடுப்பது, நேர்முக தேர்வுக்கு எப்படி முகம் கொடுப்பது என்பதில் இருந்து ஆரம்பிக்கிறது. உங்களுடைய பேச்சு திறன், உங்களுடைய அட்டாயர்ஸ், நீங்கள் எப்படி ஒருவருடைய கண்ணை பார்த்து பேசுகிறீர்கள் என்பதெல்லாம் உங்களுக்குள்ளே அடங்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் இங்கே இருப்பதே சுத்தி ஒரு 6 ரேடியோ ஸ்டேஷன், 6 டிவி ஸ்டேஷன் இருக்கும். அதுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா வெறுத்து போவீங்க வாழ்க்கையில. இதையெல்லாம் கடைபிடித்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பு தான் மனிதனுக்கு வாழ்க்கையிலே மிக முக்கியமான விடயம். அந்த வாய்ப்பு என்பதை பயன்படுத்தியவர்கள் இன்று வாழ்க்கையிலே உச்சத்துக்கு சென்றிருப்பதை நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம். மிக சரளமான ஒரு உதாரணம் ரஜினிகாந்த் எங்கே இருந்து எங்கே வந்தார் என்பதை பாருங்கள். ஒரு வாய்ப்பு தான். சச்சின் டெண்டுல்கராக இருக்கலாம், மகேந்திர சிங் தோனியாக இருக்கலாம். எல்லோருக்குமே வாழ்க்கையிலே ஒரே ஒரு வாய்ப்பு தான் அவர்களுக்குள்ளே வந்திருக்கிறது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கடினமான உழைப்பை அதிலே போட்டு அவர்கள் தேர்ந்தெடுத்த துறையிலே பாண்டித்தியம் பெற்று சிறப்பு தேர்ச்சி பெற்று அவர்கள் வென்றிருக்கிறார்கள். எனவே யாராலும் வெல்ல முடியாது என்பதல்ல, யாருக்கும் திறமை இல்லை என்பதும் அல்ல. திறமை இல்லாமல் ஒருவரை படைத்திருந்தால் என்னை பொறுத்தவரையிலே இறைவன் அதிலே தப்பு செய்திருக்கிறான் என்றுதான் நான் கூறுவேன். உங்கள் எல்லோரிடத்திலும் திறமை இருக்கிறது. அந்த திறமைகளை
திறமைகளை புடம் போடுவதற்கு, திறமைகளை கண்டுபிடிப்பதற்கு தான் இது போன்ற நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். உங்களிடத்தில் என்ன திறமை இருக்கிறது என்பதை நன்கறிந்து உங்களை பதப்படுத்த வேண்டும். அந்த பதப்படுத்தலுக்கு பின் தான் ஒரு ஆளுமை உருவாகிறது. இப்போ இந்த காணொலிகளிலே, வீடியோவிலே பேசியவர்களை பார்த்தோம். அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஊடகத்துறையிலே மிகப்பெரிய உச்சத்தை அடைய வேண்டுமானால், அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டுமானால் நிறைய கற்க வேண்டி இருக்கிறது. எங்களுடைய ஊடக வாழ்க்கையிலும் நாங்கள் ஆரம்பிக்கும் போது மிக கஷ்டப்பட்டு, மிக நுண்ணியமாக இந்த ஊடகத்துறையை கற்று, எக்கச்சக்கமான இடுபாடுகளுக்கு, வெட்டுக்குத்தல்களுக்கு மத்தியிலே இன்று பல்தரப்பட்ட விடயங்களை சாதித்துக் கொண்டிருக்கிறோம். ஊடகத்துறை என்பது வெறுமனே அறிவிப்புத்துறை மட்டுமல்ல. நீங்கள் கேமராவுக்கு முன்னால், மைக்கு முன்னால் மட்டும் வந்தால்தான் ஊடகத்துறை என்பதல்ல. இந்த கேமராவுக்கு பின்னால், இந்த ஒளிவாங்கிக்கு பின்னால் எக்கச்சக்கமான தொழில் இருக்கிறது. அதனையும் தேடுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை எடுத்துக்கொண்டு சாதிப்பது எப்படி என்பதை யோசியுங்கள். அந்த சாதனைகள் வரும்போது பலருக்கு கொம்பு முளைக்க ஆரம்பித்துவிடும், ஆணவம் எட்டி பார்க்க தொடங்கும், நான் தான் என்ற அகம்பாவம் வந்துவிடும். அத்தோடு அவருடைய கதை முடிந்து விடுகிறது. அதுவும் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கற்பித்தவர்களை வாழ்க்கையிலே போய் மறக்காதீர்கள். இதைவிட நீங்கள் ஊடகத்துறைக்கு வந்த பிறகு ஊடகத்துறை உங்களுக்கு வாழ்க்கைக்கான பல பாடங்களை கற்றுத்தரும். அந்த பாடங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்கும் பொருத்தமானதாக இருக்கும். எனவே இங்கு வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் இந்த அறிவுரைகளை ஒரு பேசிக்காக, ஒரு அடிப்படையாக எடுத்துக்கொண்டு நிச்சயமாக நிறைய விடயங்களை கற்பதை நிறுத்திவிடாதீர்கள். காலந்தோறும் கற்றுக்கொண்டிருங்கள். ஏனென்றால் இன்று உலகத்திலே தொழில்நுட்பம் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் நாளை இல்லை, இன்னும் பல பரிணாமங்களை எட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து கற்றலை நிறுத்திவிடாதீர்கள். ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே வந்து விடாதீர்கள், ஒரு வட்டத்துக்குள்ளே வந்து விடாதீர்கள். அந்த வட்டத்தை தாண்டி நிறைய யோசியுங்கள். இன்று படைப்பாற்றல் மிக்கவர்களுக்கு, கிரியேட்டிவாக யோசிக்கக்கூடியவர்களுக்கு இந்த உலகம் திறந்து கிடக்கிறது. நாங்கள் எல்லாம் ஊடகத்துறையை ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒரு கம்பெனியிலே, ஏதாவது ஒரு முதலாளிக்கு கீழே வேலை செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு இருந்தது. ஆனால் இன்று உங்களுக்கு எல்லாம் இன்டர்நெட் யுகம் உங்களுக்கு வாழ்க்கையை திறந்து கொடுத்திருக்கிறது. ஆனால் அதற்குள்ளே செல்லும் போதும் ஊடகத்துக்கென்று நெறிமுறைகள் இருக்கிறது, ஒழுக்க கோவைகள் இருக்கிறது. அவற்றை பின்பற்றுங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மார்க்க நம்பிக்கைகள் இருக்கிறது. அதனையும் நாங்கள் விட்டுக் கொடுக்காமல் அதன் அடிப்படையிலே நாங்கள் சரியாக செய்வோமானால் எங்களுடைய எண்ணங்களுக்கான வெற்றிகளை இறைவன் நிச்சயமாக தருவான். வாழ்க்கையிலே உயர்வீர்கள். இங்கே வந்திருக்கும் ஒவ்வொருவரும் ஊடகத்துறையிலே நாளை பெரிய சாதனையாளர்களாக வந்தால், இதிலே இந்த காணொலியிலே நாங்கள் பார்த்தது போல் உங்களுக்கு கற்பித்து தந்த ராஷித் ஆசிரியர் அவர்களுக்கும் அவருடைய ஜேஎம் மீடியாவுக்கும் மிகப்பெரிய பெருமை வரும். இவற்றை எல்லாவற்றையும் தாண்டி எங்களுடைய தமிழ் ஊடகத்துக்கு திறமையான, நம்பிக்கையான இன்னும் ஒரு தலைமுறை உருவாகும் என்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கிறது. அதனை காப்பாற்றுங்கள் என்று கண்ணியமாக, கௌரவமாக கூறி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும், இந்த வாய்ப்பை வழங்கிய ஜேஎம் மீடியாவுக்கு நன்றிகளையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இலங்கையில் அரசு டிவிக் அங்கீகாரத்துடன் மிக நீண்ட நாட்களாக இயங்கி வரும் ஒரே ஒரு தமிழ் மொழியிலான ஊடக கல்லூரியான ஜேஎம் மீடியா காலேஜில் இணைந்து பயணிக்க உங்களுக்கும் வாய்ப்பு. அதிசிறந்த வளவாளர்கள், பயிற்சியுடன் கூடிய வகுப்பு, நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள், தவணை முறையிலான கட்டண திட்டம், பெறுமதியான சான்றிதழ். ஊடகத்துறையில் ஆர்வமுள்ளவர்கள் அனைவரும் வயதில்லை என்று இணைந்து கொள்ளலாம். ஜேஎம் மீடியா காலேஜ் 0777128 348.